அதாவது ஜென்யூனாக ட்ரீட்மெண்ட் வந்து அது மூலமாக குழந்தை பெற்றவர்கள் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் சிக்கலில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குமே கூட சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு குழந்தை இல்லையா, ஒருத்தவங்களை காமிச்சிங்க பாருங்க, உங்களுக்கு குழந்தை போன மாதம் தான் வந்தாங்க, குழந்தை நின்றுச்சு அப்படின்னு அதான் கேட்குறேன். இது போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க சார். எல்லாருக்கிட்டையும் குழந்தை இங்கேருந்து வந்துட்டு போனீங்கன்னா குழந்தையோட தான் போவீங்க, குழந்தை இல்லாமல் போகவே மாட்டீங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா சொசைட்டி முன்னாடி அது ஒரு நேம் கிரியேட் பண்ணுறாங்க சார். அது மாதிரி பிராண்ட் நேம் வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஃபேக் பிராண்டை உருவாக்கி இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஒரு 8 வருஷத்தில் நீங்கள் வந்து ஏமாந்ததான் ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஓகே, இப்போ இந்த 8 வருஷம் ஜேர்னி, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தை பிறந்த ப்ராசஸ் எப்படி, அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பின்ன நடந்துச்சா இல்லை எப்படி நடந்துச்சு? இல்லை சார், நேச்சுரலாக தான் சார் நடந்தது. ஓகே ஓகே, நேச்சுரல் காட் கிஃப்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சார். 8 வருஷம் கழிச்சு ட்வின்ஸையும் காட் தான் கிஃப்ட் பண்ணியிருக்காரு சார் எனக்கு. இப்போ அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்க? இப்போ சொல்கிறாங்க சார், எங்கள் வீட்டு வாரிசு 2 பேரம் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எனக்கு கோவம் வரும் சார். ஏன்னா அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு மறக்க முடியல சார். நான் சத்தியமா மறக்கவே முடியாது. நான் அவங்ககிட்ட சொல்லினே இருப்பேன், நீங்க இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, நான் சாகுற வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி குழந்தை தூக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வரும். நான் என்ன பண்றது சார், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், நான் மாற்ற முடியல. உங்க கோபம் நியாயமானது. அதை வந்து நம்ம கோவப்படாதீங்கன்னு சொல்றது யாருக்குமே எந்த ஒரு தார்மீக பொருதும் கிடையாது. ஆனால் பழைய ஆட்களுமே நிறைய மாறணும். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வீடுகளில் சொல்லிட்டு இருந்தீங்க. அது தப்புன்னு பல முறை எடுத்து சொல்லியும் கூட நம்ம வந்து இப்படி பேசுறதுங்கிறது ஒரு நாள் ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மலடிங்கிறது தூய தமிழ் வார்த்தை தானேன்னு சில பேர் சொல்லுவாங்க. மலடிங்கிறது தூய தமிழ் வார்த்தை மாதிரி இருந்தாலும் காயப்படுத்துகிற வார்த்தை. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் இமீடியட்லி. ஒரு நாள் கூட அதை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா பண்ணாதீங்க. உண்மையிலே நீங்கள் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். நீங்கள் 2 பேருமே இல்லாமல் இருந்தால் அவங்க சொல்ல சூசைட் அட்டம் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு உயிரே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணேன் சார். ஆமா சார், அவங்க வந்துட்டாங்க, சால் எடுத்து மாட்டிட்டாங்க ஃபேன்ல. அவங்க வராம இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பண்ணிருப்பேன் சார். அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க சார், எல்லா இடத்துலயுமே பிரஷர். நீங்க சொன்னது உங்க மாமியார் சொன்னாங்க அப்போவா? ஆமா சார், சொன்ன உடனே. ஆக்சுவலி இது மாதிரி இந்த பெயின் யாருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க முன்னாடி? இப்போ நிலவேம்பு நம்ம சாப்பிட்றோம். நான் வந்து ஒரு சுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் தான், சுவாலஜி ஸ்டூடெண்ட்டு. நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் எடுக்கலை. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணீங்க? நான் பரிகாரம் பண்ணலை. நிலவேம்பு கஷாயம்னு சொல்கிறாங்க இல்லையா, நிலவேம்பு மலவேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கஷாயம், அந்த வேம்பு இலையில அரைச்சி கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கக்கூடிய அந்த 3 தினங்களில் சாப்பிடணும். சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இதை வந்து நீங்க நம்பிக்கைன்னு சொல்றீங்களா, மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்களா சார்? நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் ஆயுர்வேதாலின்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நிலவேம்பு கஷாயங்கிறது ஆயுர்வேதா, சித்தால இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நானே சொல்லியிருக்கு. இது ஒரு மருத்துவ முறையில் இருக்கு. அது சரியா தப்பாங்கிறது வேற. ஆனால் ஒரு மருத்துவ முறையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை. இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை அல்ல. இது வந்து ஒரு நம்பிக்கையின் பால்ல பண்ணக்கூடியது. நீங்க சொல்றதுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் அது இருக்கு. நீங்க சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுங்கிறீங்க. சுவாலஜி ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தர் வந்து எப்படி 1 வருஷம் ஆன சாப்பாடு மண்ணுக்குள்ள இருந்து எப்படி சரியும்பீங்க? மண்ணு கீழே புதைச்சி வச்ச ஒண்ணு அதை வந்து நல்லா இருக்கும்னு ஏதாவது சுவாலஜி மண்ணுக்கு கீழே புதைச்சி வைத்த ஒரு விதையில இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை நம்ம எடுத்து உற்பத்தி ஆகுறது, அதுல இருந்து வர விளையிறத நம்ம சாப்பிடுறோம். நீங்க உண்மையிலே சுவாலஜி ஸ்டூடெண்ட் தானமா? எஸ் சார். நீங்க சொல்ற எப்படி தெரியுமா இருக்கு? பம்கின் இருக்குல்ல, அதோட பூசணிக்காய், அதோட விதை இருக்குல்ல, அதை சாப்பிடலாம். அரளி விதை சாப்பிட முடியுமா? அதுவும் இதுதான் வரும், இதுல இதான் வரும் சொல்வீங்க நீங்க. என்ன நீங்க சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அரளி விதை கூட இயற்கை தான், அதுக்காக பறிச்சு சாப்பிட முடியுமா? அதை நம்பிக்கையின் பேரில் நம்ம சாப்பிடும் போது நான் சொல்ல நம்பிக்கை அரளி விதை கொடுக்குறோமா, சாப்பிடுமா? அரளி விதை அரிசி சாப்பிடுவாங்க. இதுவும் இயற்கை தானே. இப்போ பூமிக்குள்ள வச்சு திராட்சையெல்லாம் செஞ்சு இப்போ ஒயின் பண்ணி நம்ம அதை வந்து சேல்ஸ் பண்ணி நம்ம விற்கிறோம். நீங்க ஒயினுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் ஏன் அந்த மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? அது ஒரு மருத்துவமா தான் அந்த பழங்காலத்துல அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்கு? என்ன சார்? கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்கு? கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்கு? கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியாது. நீங்க சுவாலஜி ஸ்டூடெண்ட்ங்கறீங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து லெமன்ல இருக்குது, கிரேப்ஸ்ல எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். நீங்க எதை வச்சு டிஃபெண்ட் பண்றீங்க எனக்கு சுத்தமா புரியல. நான் ஒரு நிமிஷம் கேளு. இப்போ பிரிசர்வேட்டிவ் அது வந்து அது அதனுடைய ஒரு பிரிசர்வேஷன் பண்ணும்போதோ நம்ம ஒரு பிரிசர்வேஷன் பண்ணும்போது நான் ஒன்னு சொல்றேன். நான் ஓகே, நீங்க சாப்பிட்டா கெட்டு போகாது ஒண்ணு ஆகாதுங்கறீங்க இல்லையா? சரி. அந்த திணை மாவுல என்ன பிரிசர்வேட்டிவ் இருக்குன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். என்ன பிரிசர்வேட்டிவ் இல்ல, நான் அத வந்து சாப்பிடல. அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஏரியால உள்ளவங்க தான கேக்குறாங்க. நீங்க அங்க தான் ஜம்ப் பண்ணி எனக்கு தெரியும். நான் முதல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் உங்க
முதல்ல கேட்ட கேள்வி நான் என்ன jump இல்லம்மா பண்றதில்ல. எனக்கு நான் அதுல வந்து நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்வி என்ன சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்டேன் நீங்க சாப்பிடலாம்னு சொன்னீங்க சாப்பிடலாம். அதுல என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்குன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அந்த திணை மாவுல என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது கெட்டு போகுமா கெட்டு போவாதுன்னு அறிவியல் பூர்வமா எவிடன்ஸ் இருக்கா? கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாம நீங்க ஒரு புள்ளதாச்சிக்கு ட்ரை பண்ற ஒரு அம்மாவை எப்படிமா சாப்பிட சொல்றீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி இது வந்து கோடிக்கணக்கான பேர் பாக்குற ஷோ, ரைட்? அப்படி நான் அந்த இடத்துல பொறுப்பானவனா எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம பக்கத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே டாக்டர் ஆகிடுவாங்க. உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கும், பிசிஓடி இருக்கும், எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இவங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க என்னென்ன கோயிலில் பரிகாரம் இருக்கோ அவ்வளோ நான் போய் பண்ணியிருக்கேன். இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த தொப்புள் கொடியை வச்சு வாழைப்பழத்தில் சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா புள்ளத்தாச்சி பூச்சின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அது மண்ணுக்குள்ளெல்லாம் இருக்கும் ஒரு பூச்சி, குள்ளப்பூச்சி. மண்ணில் போகிற புள்ள பூச்சியை பிடிச்சி பழத்தை வச்சு கொடுப்பாங்களா? அப்படியே நான் சாப்பிட மாட்டோம் நம்ம அப்படிங்கிறதுனால வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டதுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, அதாவது அந்த பூச்சி கிடைக்கல, அப்படி கிடைச்சிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல வேளை சாப்பிடாம இருந்தீங்க. வேற என்ன இருக்கு? நம்மளோட க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட லைஃப் ஃபுல்லாக எனக்கு தெரியும். அவங்களோட லவ், மேரேஜ், அவங்களுக்கு நம்ம நிறைய வந்து ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு 6-7 மந்த் நம்மக்கிட்ட பேசலை. சடனாக கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பேபி ஷவர், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் இது இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீட்டில் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கண்ணு வச்சுருவோம்மா. உங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு கண்ணு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு போனோம், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நீ எங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமே இருந்திருக்கலாம். நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம போவோம், பார்ப்போம், தூக்குவோம், கொஞ்சுவோம், ஃபோட்டோ எடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேமிலி குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து உடனே சடனாக ஃபோன் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை, கண்ணு பட்டுரும், முதல் ஃபோட்டோ எடுக்கவே கூடாது அப்படின்னு சில இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் பேசினாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது நீங்கள் போல்டாக சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. பட் உள்ளுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டியாக உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இது குழந்தை இல்லைன்ற ஃபீல் எங்கள் 2 பேருக்குமே வந்ததே இல்லை. குழந்தையே இல்லைனாலும் நாங்கள் எங்கள் லைஃப்பை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம். எங்களோட ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் சொல்லி நம்மளை ஒரு குறையாகவே ஆக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுனால உடனே சடனாக நெக்ஸ்ட் டேவே போயிட்டு ஹெல்த் கேரில் ஒரு 2 லட்ச ரூபா கட்டி ஹெல்த் கேரில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மந்த் போனேன். ஒரு 20 kg வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் போனேன், திரும்பவும் கன்சீவ் ஆனேன். ஆனால் வந்து 2-3 மந்தில் அபார்ஷன் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணியும் அபார்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் வந்து கேப். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திரும்ப வேறு ஹாஸ்பிட்டல் போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 6 மந்த் கண்டினியூவாக போவோம். IUI வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். ஹியூஜுங்க, வெரி ஹியூஜ். அந்த அளவுக்கு எங்களை வந்து இது ஒரு இஷ்யூவே கிடையாது. பிறக்கும்போது போகிறக்கட்டும் எங்களுக்கு இத்தனைக்கும் வந்து நார்மலாக கன்சீவ் ஆகி நார்மலாக நின்று நார்மலாக பிறந்துச்சு குழந்தை.